பொருளாதாரம், செல்வம், அந்த செல்வத்தை செலவழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, அல்லாஹ் இப்படி ஆக்கிட்டானே என்று ஒரு கவலை இல்லாதவர்கள் கூட தர்மம் செய்ய வேண்டும் என்பதில் மிகப்பெரிய ஆர்வம் உள்ளவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தர்மம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் சாதாரணமாக அதை எடுத்துக்கொள்வதில்லை. இவ்வளவு சிறப்புகள் இருப்பதின் காரணத்தினால் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தர்மம் செய்யுமாறு எங்களுக்கு கட்டளை இட்டார்கள் என்றால் உடனே கடை வீதிகளுக்கு நாங்கள் சென்று கூலி வேலை செய்து இப்போ யுசீபுல் முத் ஒரு கையளவு பெற்று அதை நாங்கள் தர்மம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்மம் செய்யுங்கள்னு சொன்னால் இருப்பதை கொடுப்பது தான் தர்மம், நம்ம கொடுப்போம். அல்ல வீட்டில் இருப்பதை கொடுப்போம். ஒன்றுமே இல்லாத நேரத்திலும் கூட வேலைக்கு போய் சென்று அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை தர்மம் செய்கிறார்கள்னா அவ்வளவு நன்மை இதில் இருக்கிறது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திருக்கிறாங்க. அதனால நபித்தோழர்கள் எல்லாம் இதற்கு ரொம்ப முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இதில் முனாஃபிக்கீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது லா யுன்ஃபிகூனஹு இல்லா வஹும் காரிஹூன். முனாஃபிக்கீன்கள் எப்படிப்பட்டவர்கள்னா வெறுப்பவர்களாகவே தவிர செலவழிக்க மாட்டார். ஐயோ வந்துட்டானே, கேட்டுட்டானே, என்ன சொல்ல போறோமோ அப்படின்னு வீண்டா வெறுப்பாக கொடுப்பது. இப்படி நம்ம கொடுத்தோம்னா நிச்சயமாக அதுக்கு எந்த நன்மையுமே கிடைக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை சிலரை செல்வந்தர்களாகவும் சிலரை ஏழைகளாகவும் ஒரு சிலரை நடுத்தர வர்க்கத்தினராகவும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறார். செல்வந்தர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்கிறார்கள். ஏழைகளாக இருப்பவர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் சில நேரங்களில் கஷ்டங்களையும் சிரமங்களையும் விடுகிறார்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மனிதர்கள் இரு தரப்பினர்களாக ஏழைகளாகவும் பணக்காரர்களாகவும் இருக்கும்போது செல்வந்தர்களாக இருப்பவர்கள் வசதி படைத்தவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு வழிகாட்டுகிறார். அந்த ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய செல்வங்கள் அதை அல்லாஹு தஆலா ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் கூடுதலாக கொடுத்து வைக்கிறார். அந்த செல்வங்களை கஷ்டப்படக்கூடிய தேவை உள்ளவர்களுக்கு செல்வந்தர்களாக இருப்பவர்கள் கொடுக்க வேண்டும் என்றும் அதற்கென்று ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது என்பதையும் திருக்குரானும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதில் அரபில் சதகா என்று சொல்வார்கள் தர்மத்திற்கு. இந்த தர்மம் இரண்டு வகையான தர்மம் இருக்கிறது. ஒரு தர்மம் கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். அது கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் குற்றவாளியாக மறுமை நாளில் தண்டிக்கப்படுவீர்கள். அந்த சதக்காவுக்கு நாம் ஜக்காத் என்று சொல்கிறோம். திருக்குரான் ஜக்காத் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இன்னம சதக்காத்து லில் ஃபுகரா, சதக்கா என்பது ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அல்லாஹ் தஆலா முடிக்கும் போது இது கட்டாய கடமை என்று முடிக்கிறான். அதனால் அது கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஜக்காத்தில் வருகிறது. இன்னொன்று தர்மம், பொதுவான தர்மம், கட்டாயம் அல்லாதவைகள். இதை நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் நன்மையை இழந்து விடுவோம், தண்டனைகள் என்பது இருக்காது. நம்முடைய தண்டனைகள் இருந்து பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகள் இல்லாமல் போகலாம். ஆனால் ஜக்காத்துங்கிறது கண்டிப்பாக கொடுக்கணும். மற்ற தர்மங்கள் இருக்கிறதே அது நாம் விரும்பி அடுத்தவர்களுடைய நிலைகளை அறிந்து நாம் கொடுக்க வேண்டியது. இதுக்கு நிறைய நன்மைகளை அல்லாஹு தஆலா திருக்குரானில் சொல்லியிருக்கிறார். இறைவனுடைய அன்பையும் நேசத்தையும் நமக்கு பெற்றுத்தருவது இந்த தர்மம். இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுபவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீர்களே ஆனால் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்டவர்களை நேசிக்கிறார். திருக்குரானில் சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராயி வல் ضர்ராயி, மகிழ்ச்சியான நேரத்திலேயும் சிரமமான நேரங்களிலேயும் செலவழிக்கக்கூடியவர்கள். வல் காலிமீனல் கைல் வல் ஆஃபீன அலின்னாஸ், கோவத்தை வென்று முழுங்கி மக்களினுடைய தவறுகளை மன்னிப்பவர்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இப்படிப்பட்ட உபகாரிகளை அல்லாஹு தஆலா நேசிக்கிறார். அதில் ஃபஸ்ட்டு அல்லாஹு தஆலா சொல்லுவது 3 விஷயங்கள் அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். ஒன்று தர்மத்தை பற்றி சொல்லுகிறான், இரண்டாவது கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான், மூன்றாவதாக மக்கள் செய்யும் தவறுகளை மன்னிக்க வேண்டும் என்று 3 விஷயங்களை சொல்லி இந்த மாதிரி நல்லறங்கள் செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அதில் ஃபஸ்ட்டு அல்லாஹ் சொல்வது தர்மம் செய்வதை பற்றி சொல்கிறான். அந்த தர்மத்தில் எந்த நிலையில் என்று சொல்கிறான்னா நல்ல நிலையிலையும், சந்தோஷமான உள்ள நிலையிலும் சரி, வறுமையான நிலையிலையும்
இந்த 2 நேரத்திலையும் அவர்கள் என்ன செய்வார்கள்? தர்மங்களை அதிகம் செய்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பு நேசம் இருக்குது. அல்லாஹ் இந்த மாதிரி ஆட்களை பார்த்து நேசிக்கிறார். இப்போ அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு கிடைத்து விட்டால் அதை விட பெரிய மகிழ்ச்சியான ஒன்றுமே கிடையாது. அப்போ இறைவன் நம்மை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம தர்மம் செய்யும் பழக்கத்தை எல்லா நிலைகளிலேயும் கொடுக்கணும். ஒரு காலத்தில் அல்லாஹ் நிறைய கொட்டி கொடுக்குறான், அப்போ மட்டும் கொடுத்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் அந்த நேரத்தில் கொடுக்காமலும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நம்மளால் முடிந்த அளவு தர்மங்களை செய்யுங்கள், இறைவனுடைய அன்பை முஹப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து, ஈமானில் நன்றாக உறுதி உள்ளவர்கள் என்பதற்கு ஒரு சான்று அடையாளம் என்ன? ஒரு நல்ல ஈமான்தாரியாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு அடையாளத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டால் இது தர்மம் என்று நபிகளார் சொன்னார். சஹி முஸ்லீமில் இடம் வருகிறது, அஸ்ஸதகத்து புர்ஹானுன். இந்த தர்மம் என்பது ஒரு ஆதாரமாகும். இந்த தர்மம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் நல்ல உறுதியாக இருக்கக்கூடியவர்கள், நல்ல சிறந்த மனிதர்கள் என்பதற்குரிய அடையாளம். ஈமானில் வலிமையாக உள்ளவர்கள் என்பதற்கு ஆதாரம் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம ஈமானில் வலிமையானவர்களாக நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம தர்மம் செய்ய வேண்டும் என்பதை நபிகளார் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த தர்மம் செய்வதின் காரணத்தினால் நம்முடைய உள்ளங்கள் சுத்தமாக்கப்படுகிறது. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கஞ்சத்தனங்கள் இவைகளெல்லாம் இருந்து அல்லாஹ் தஆலா காப்பாற்றுறான். அல்லாஹ் தஆலா ஜக்காத்தை பற்றி சொல்லும் பொழுது இதை சொல்லுகிறார், ஹுது மின் அம்வாலிஹிம் சதகத்தன். அவர்களிடம் இருந்து சதக்காவை நீங்கள் எடுங்கள், தர்மத்தை எடுங்க. இந்த தர்மம் எடுங்கள் என்பதின் வரதுனால அது எதை குறிக்கிறதுனா ஜக்காத்தை கொடுக்கு. கண்டிப்பாக என்ன செய்யுங்க, அவங்கள்ட்ட இருந்து எடுங்க. எடுத்து துதஹிருஹும் வ துஸக்கீஹும் பிஹா, அவர்களை தூய்மைப்படுத்துங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள். வ ஸல்லி அலைஹிம், அவர்களுக்காக வேண்டி நபியே நீங்கள் பிரார்த்தனையும் செய்யுங்கள். தன்னுடைய இறைவன் கடமையாக்கிய அந்த ஜக்காத்தை சரியான முறையில் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே அந்த ஜக்காத்தை எடுத்து அந்த எடுத்தவர்களுக்காக வேண்டி அவ்வளோ செல்வத்தை நமக்காண்டி கொடுத்துருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்களுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்கள், துவா செய்யுங்க, அவங்கள சுத்தப்படுத்துங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள். அப்போ நம்ம ஜக்காத்துங்கிற அந்த வார்த்தைக்கே என்ன பொருள்னா தூய்மை என்று தான் பொருள். நம்முடைய செல்வங்களை அது தூய்மைப்படுத்துகிறது, நம்முடைய உள்ளங்களை அது தூய்மைப்படுத்துகிறது. நம்ம பணத்தை எல்லாம் கொடுக்காம ஒன்றுமே சேர்த்து 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 வைத்து கொண்டே நாம் இருந்தோமே ஆனால் உள்ளங்களில் கசடு வந்துவிடும், இறையச்சம் இல்லாமல் நமக்கு போயிடும். திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்தவன் காரூன், இவனுக்கு கொடுத்த செல்வங்கள் அவனுடைய இன்ன மஃபாத்திஹு லதனு பில் உஸ்வத்தி உலில் குவ்வா, ஒரு வலிமையான கூட்டம் அதன் சாவிகளை சுமக்க முடியாது. ஹசானாவை இல்லை, அவன் சேமித்து வச்ச பணத்தை இல்லை, அவன் வச்சிருக்கக்கூடிய அறையினுடைய சாவிகள், அது மொத்த சாவியை எடுத்தோம்னா வலிமையான ஒரு பெருங்கூட்டமே தூக்க முடியாது. அந்த அளவுக்கு செல்வங்களை நிறைய வச்சுருந்தான். அவர்களிடத்தில் பார்த்து மக்கள் நல்லவர்கள் சொன்னார்கள், அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலை, அல்லாஹ் உனக்கு எப்படி உபகாரம் செஞ்சானோ அதே மாதிரி நீனும் மக்களுக்கு செய்யி அப்படின்னு சொன்னபோது அவன் திமிர் பிடித்து பேசினான். இறையச்சம் இல்லாத, மனம் தூய்மை இல்லாததினால் சொன்னான், ஊத்தி துஹு அலா இல்மின் இந்தி, அல்லாஹ் எனக்கு இங்கே கொடுத்தான், என்னுடைய அறிவின் மூலமாகத்தான் நான் இதை பெற்றுக்கொண்டேன்னு சொன்னேன். இப்படி பணத்தை சேமித்து வைத்துக்கொண்டு எல்லாம் என் படிப்பின் மூலமாக என்னுடைய அறிவின் மூலமாக எனக்கு கிடைத்தது என்று எவனாவது சொன்னால் அவருடைய உள்ளம் எல்லாம் கசடு நிறைந்திருக்குது. அல்லாஹ் அதுக்குரிய தண்டனை கொடுத்துருவான். பெரிய செல்வங்கள் நிறைந்து வைத்திருந்தான், அவனுடைய கடைசி நிலை என்ன அல்லாஹ் செய்தார், ஹசஃப்னா பிஹி ஒபிதாரிஹில் அருள், அவனையும் அவனுடைய மனாதி மாளிகையும் பூமியில் சொருகச் செய்தோம். பூமிக்கு ஒரே ஒரு கட்டளை தான், வாயை தொற அப்படின்னு சொன்னால் அப்படியே மொத்தமாக உள்ளே போக வேண்டியதுதான். நிலநடுக்கங்கள் எல்லாம் நமக்கு அவ்வப்போது சுட்டி காட்டிக்கிட்டே தான் இருக்குது. நிலநடுக்கத்தில் சீட்டு கட்டு மாதிரி அப்படியே சலசலசலன்னு கட்டடங்களை எவ்வளோ வலிமையான கட்டடமாக இருந்தாலும் சரிஞ்சிடும், அவ்வளோதான். ரிக்டர் அளவில் 6, 7 இதுலேயே ஒரு 10, 25 அல்லாஹ் தஆலா கூட ஒரு ஆட்டத்தை போட்டான்னா என்ன ஆகும், நம்ம சேர்த்து வச்சு எல்லாமே சேர்ந்து உள்ளே போயிட வேண்டியதுதான், ஒன்றும் மிஞ்சாது. அப்போ அவன் இந்த மாதிரி திமிரு பேசினவனுக்கு தான் அல்லாஹ் தஆலா ஒரே கட்டளை தான் போனான், பூமியை பிளந்து விடுன்னு சொன்னால் அப்படியே அப்படியே போயிட்டான். இப்போ இந்த மாதிரி பணத்தை சேமித்து இருப்பவனுடைய உள்ளங்கள் எல்லாம் கசடுகளாக நிறைந்து போயிருக்கும். நீங்கள் ஜக்காத்தை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், அந்த செல்வத்தை ஏழைகளுக்காக கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய உள்ளம்
தூய்மையாகும் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே மாதிரி பயங்கரமான அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை நடக்கக்கூடிய காலகட்டங்கள் நடந்துச்சுன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் நமக்கு இட்ட கட்டளைகளில் ஒன்று என்னென்னா தர்மம் செய்யுங்கள் தான். இப்போ கூட இன்றைக்கி சூரிய கிரகணம் நடக்கும். அந்த மாதிரி சூரிய கிரகணங்கள் நடந்த நேரத்தில் சூரிய சந்திர கிரகணங்கள் நடக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லா, இந்த சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சியாகும். லா என் ஹசிஃபானி லி மௌத்தி அஹதின் வலாலி ஹயாத்திஹி, இது யாருடைய பிறப்புக்காகவோ ஒரு இறப்புக்காகவோ நடப்பதில்லை. சூரிய கிரகணம் ரசூல்லா காலத்தில் நடந்துச்சு. அப்போ அவங்களுடைய மகன் இப்ராஹிம்ங்கிற மகன் அந்த நேரத்தில் இறந்த இடத்துல என்னாச்சு சூரிய கிரகணம். உடனே மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, ரசூல்லாவுடைய பிள்ளை இறந்ததின் காரணத்தினால்தான் இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சு. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு அஜர்த்து வந்து மழை வந்து கால் வச்சுட்டாருன்னா, மழை வெஞ்சவொடனே அந்த அஜர்த்து வச்சு கால் வச்சனால தான் ஒரே மழை, அல்லாஹ் தஆலாவுடைய பேரருள். அப்படின்னா மழை இல்லாத காலத்தில் பூரா என்ன அந்த முறியதை கொண்டு போய் காலை வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிலாம் நடக்கிறது யதார்த்தமாக ஒன்று நடந்து விட்டது என்று சொன்னால் அதை என்ன அவர்களுடன் என்ன சேர்த்து விடுகிறார். அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த அந்த சூரிய கிரகணம் ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இறந்ததின் காரணத்தினால் நடந்ததுன்னு சொல்லும்போது தான் அந்த மூட நம்பிக்கையை நபிகளார் அவர்கள் உடைக்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுகிறது? சூரியன் சந்திரன் பூமி எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வர்றது தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நம்ம சொல்கிறோம். இந்த ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய 3 மிக பிரம்மாண்டமான கோள்கள் ஒன்றோடு ஒன்று முட்டிவிட்டால் என்ன ஆகும்? தூரமாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாம் வரிசையாக நிற்கிது, டக்குன்னு போய் ஒன்று மோதி விட்டால் என்ன நிலைமை ஆகும்? இது இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக உள்ளதாகும். அதனால் இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வைதா ராயத்தும் தாலிக்க பதுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள். வ கப்பிரு, அவனை பெருமைப்படுத்துங்கள். வ சல்லு, நீங்கள் தொழுவுங்கள். வத சத்தக்கு, தர்மமும் செய்யுங்கள். புகாரியிடம் இந்த செய்தியில் சூரிய கிரகணம் ஏற்படும் போது நாம் என்ன செய்யும்? பரவலாக தொழுகிறோம். அத்துடன் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்கள், தர்மமும் செய்யுங்கள். அந்த மாதிரி நடக்கும் நேரத்தில் தர்மம் செய்யுங்க. ஏன்னா இது எதை காட்டுன்னா உங்களுடைய அந்த பாவமான காரியங்களுடைய இறைவனின் தண்டனையிலிருந்து நம்மளை காப்பாற்றும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு சொன்னாங்க, அதிகமாக நரகத்தில் உங்களை பார்த்தேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு என்ன கட்டளையிட்டாங்க, அதுக்கு பரிகாரம் என்ன செய்ய சொன்னாங்க? தசத்தக்ன வலவ் மின் ஒளி குன்ன, உங்கள் ஆபரணங்கள் இருந்தாவது தர்மம் செய்யுங்கள். தர்மம் செய்வது ஒன்றுமே இல்லாட்டாலும் சரி, நகை இருந்தால் அதிலையாவது என்ன செஞ்சீங்கன்னா நரகத்தில் இருந்து உங்களை காப்பாற்றும். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஒரு நிகழ்வு ஏற்படுமானால் நம்ம பயந்துட்டோம் போயிட்டோம் சொன்னால் அந்த மாதிரி நேரத்தில் தர்மம் செய்யுங்கள்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னாங்க. இது மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு. அதே மாதிரி தர்மம் செய்தவர்களாக நீங்கள் மறுமை நாளையில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் போனீர்களே, நமக்கு எந்த விதமான பயம் கஷ்டம் எதுவும் இல்லாமல் அல்லாஹ் பார்க்கலாம். திருக்குரான் சொல்லுவது அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார், அல்லாஹ்வின் பாதையில் பகலிலேயும் இரவிலேயும் செலவழிப்பவர்கள். சிர்ரம் அலானியத்தன், ரகசியமாகவும் சரி பகிரங்கமாகவும் சரி. இப்போ எல்லோரும் கேட்குறாங்கன்னா அப்பவும் கொடுக்குறது, யாருக்கும் தெரியாமல் கஷ்டப்படுகிற நம்மளாம் என்ன செஞ்சு பார்த்து கொடுத்துட்டு போகிறது. இப்படியும் இருக்குது. சில யூடியூப்லாம் சில விஷயங்கள் இந்த தர்மம் இது சொல்லும்போது நிறைய பேர்கள் பகிரங்கமாக கொடுக்குறாங்க. சில ஆள் என்ன செஞ்சுறாரு யாருன்னு தெரியாமல் அங்கே வச்சுட்டு அப்படி போயிடுறாங்க. ஏன்னா கொடுத்தது நாம் என்று தெரியக்கூடாது என்பதற்காக அப்படி கொடுங்க. ஒரு சிலர்கள் நேரடியாக கொடுங்க. இப்போது ஹரம் ஷரீஃபில் கூட நிறைய தர்மம் செய்கிறாங்க. ஒரு பெண்மணி அப்படியே ஒரு 50-100 முசல்லாவை எடுத்து வச்சுட்டு வரிசையாக ஒரு ஆளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க தெரிகிற மாதிரி அது ரெண்டுக்கும் மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, அனுமதிக்கு. பகிரங்கமாகவும் கொடுக்கலாம், ரகசியமாகவும் கொடுக்கலாம். பகிரங்கமாக கொடுப்பது நம்ம இஹ்லாஸ் எண்ணம் மட்டும் சரி, இது மாதிரி மக்களும் செய்யட்டும். எல்லாருக்கும் நம்ம உணவு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா மற்றவங்களும் அது பார்த்து உணவு கொடுப்பாங்க அப்படின்னு எண்ணம் இருக்குமானால் ஓகே, அதில் எந்த தப்பும் இல்லை. அதே மாதிரி ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் நம்ம கொடுப்பது அது ஒரு சிறந்தது. அது அல்லாஹ் தஆலா சொல்வார், ரகசியமாக செய்பவர்கள், பகிரங்கமாக செய்பவர்கள், பகலில் செய்பவர்கள், இரவில், எல்லா நேரத்திலையும் தர்மங்கள் யாரெல்லாம் அதிகமாக செய்கிறார்களோ ஃபலஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம்,
அவர்களுக்கு அவனுடைய இறைவனிடத்தில் கூலி இருக்கிறது. வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எந்த கவலையும் பட மாட்டார்கள், துக்கப்படவும் மாட்டார்கள். பயம் எதுவுமே வேண்டியதில்லை. நம்ம தர்மம் செய்தவர்களாக அல்லாஹுவை நாம் சந்திக்கும் போது அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறான். ஏன்னா நம்ம நிறைய நன்மைகள் நிறைந்திருக்கும் போது கவலையும் இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம், போய்விடலாம் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்களை யாராக இருந்தாலும் கல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, மறுமை நாளில் அல்லாஹ் பேசுவான். எவனாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நேரடியாக பேசுவான். அல்லாஹ் பேசுகிற மொழியை தர்ஜுமா பண்ணுறதுக்கு, மொழியாக்கம் பண்ணுறதுக்குலாம் ஆள் இருக்கும். நேரடியாக அல்லாஹ் தஆலா பேசுவான். அவன் பேசி விசாரிக்கின்ற பொழுது நல்லவர்களாக இருந்தால் ஓகே. ஒரு சிலர்களுக்கு என்ன செய்வாங்க, ஒழுங்காக பதில் சொல்ல முடியாமல் திணறுவான். அப்போ முன்னாடி பார்ப்பான், பின்னாடி பார்ப்பான், வலதுபுறம் எல்லா பக்கமும் நரகமாகவே அப்படியே சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடைசியில் சொன்னார்கள், மனிஸ்ததா மின்கும் ஐயத்தக்கியன்னார் ஒலோ பிஷிக்கி தம்ரா, நீங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியும் என்றால் ஒரு பேரித்தம்பள ஒரு துண்டை கொடுத்தாவது நீங்கள் தப்பித்துக்கிறீங்க. இத்தக்குன்னார ஒலோ பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரித்தம்பளத்தின் ஒரு துண்டு, இது கூட உங்களை நரகத்திலேருந்து காப்பாற்றிடும். தமிழில் சொல்லுவாங்க தர்மம் தலைகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை நரகத்திலேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வழி என்னென்னா தர்மம். அது சிறியதாக இருக்கட்டும் அல்லது பெரிதாக இருக்கட்டும், அதில் எந்த இதுவுமே இல்லை. நீங்கள் எவ்வளவு செஞ்சாலும் சின்னதை கூட உங்களை என்ன செஞ்சு காப்பாடுவோங்க. இஹ்லாசுடன், மன தூய்மையுடன். உங்களுக்கு ஒரு சிலர்களுக்கு நிறைய அள்ளி கொடுக்கலாம், ஒரு சிலருக்கு ரொம்ப குறைவாக இருக்கலாம். நீங்கள் குறைந்தது என்று நீங்கள் நினைத்து கொடுக்காமல் இருந்து விடாதீர்கள், அதையும் நீங்கள் கொடுங்கள். அது மறுமை நாளில் நரகத்தில் இருந்து உங்களை காப்பாற்றிவிடும். அதனால் தர்மம் செய்யக்கூடிய விஷயங்களில் நம்ம என்ன செய்யக்கூடாது, கொஞ்சமாக இருக்குதா நம்ம கொடுக்கலாமா, ஒரு ரூபாயை கொடுக்கலாமா, 2 ரூபாயை கொடுக்கலாமா அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. நமக்கு என்ன இருக்கோ அதை நம்ம கொடுக்கலாம். பெரிய பணம் கொடுத்தா தான் நம்மளை நல்லா பார்ப்பாங்க போவாங்கன்னா, அப்படி உங்களால் 1 ரூபா போட்டாலும் கொடுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய மன தூய்மைக்கு ஏற்றவாறு அல்லாஹ் தஆலா நிறைய கொடுப்பான். முனாஃபிக்கீன்கள் இருந்தாங்க. முனாஃபிக்கீன்கள் தான் என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி தர்மம் செய்வர்களை கேலி கிண்டல் பண்ணாங்க. ஒரு சிலர்கள் என்ன செய்வாங்கன்னா, நிறைய கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். கொடுக்கும்போது அவன் என்ன கிண்டல் பண்ணுவான்னா, முராயி, அடுத்தவங்க பார்க்குறதுக்காக நீ கொடுக்குறான், நிறைய கொண்டு வந்து கொடுத்தான். கொஞ்சத்தை வந்து கொடுத்தா இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தேவையே கிடையாது, 1 ரூபா என்ன அல்லாஹ்வுக்கு தேவையா அப்படின்னு என்ன செய்வான் அவன் சொல்லுவான். இப்படி உள்ளவங்கள்ட்ட தான் அல்லாஹ் தஆலா யார் வந்து தர்மம் செய்யக்கூடியவர்களை கேலி செய்கிறார்களோ அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை இருக்கிற வசனத்தை அல்லாஹ் தஆலா இருக்கிறார். அதனால் நம்ம பார்க்க வேண்டியதில்லை, சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் நீங்கள் கொடுங்கள். அது நிச்சயமாக மறுமையில் நரகத்தில் இருந்து உங்களை காப்பாற்றும். அடுத்ததாக திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது, நாம் செய்யக்கூடிய அந்த பாவங்கள் அனைத்தையும் என்ன செய்துவிடும், இது அழித்துவிடும். பாவங்களை அழிக்கிறதுக்கு ஒரு அழகிய ஒரு அருமருந்து எது என்று சொன்னால் இந்த தர்மம் தான். திருமறை குர்ஆன் சொல்கிறது, இன் துபுது சதகாத்தி ஃபன் இம்மாஹி வயின் துஹூஹா, நீங்கள் தர்மத்தை வெளிப்படையாக செய்தாலும் சரி, ரகசியமாக செய்தாலும் அது சிறந்தது தான். இது என்ன செய்யும், கஃபிரு அன்கும் மின் செய்யாத்திக்கும், உங்கள் பாவங்களை அது அழித்துவிடும். இதுவா ரொம்ப நமக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம கணக்கில் கொண்டு பார்க்கணும். நம்ம எவ்வளோ பாவங்கள் நம்ம செஞ்சுருக்கிறோம், நிறைய செஞ்சோமா, அந்த பாவத்தை பூரா அழிக்கிறதுக்கு என்ன செய்யணும், தர்மம் கொடுத்துக்கிட்டே வர வேண்டியதுதான். எவ்வளவு பாவம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு தர்மம் செய்து கொண்டே நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்கள் பாவங்கள் அப்படியே எல்லாம் அழிச்சிக்கிட்டே வருவான். மற்ற இடங்களிலாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தர்மம் செய்வது இந்த கடவுளுக்கு செய்யறதுன்னா கடவுள் உண்டியலில் தான் கொண்டு போய் போட சொல்லுவான். நீங்கள் திருப்பதியிலலாம் போய் பார்த்தீங்கன்னா திருப்பதி உண்டியலில் இருக்கக்கூடிய பணத்தை என்னதுக்கு ஆயிரக்கணக்கான பேர்கள் இருப்பான். அவ்வளவு பணம் கொட்டுகிறது, கோடிக்கணக்கான பணங்கள் அதில் உள்ள கொட்டப்படுது. ஏழைகளுக்காக வேண்டி கொடுக்குறதுல யாரும் இல்லை. நீங்கள் இஸ்லாத்தினுடைய இதை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே இறைவனுக்கு என்று எதையுமே படைப்பதில்லை. பள்ளியாசலில் போய் பாலை ஊற்றுறோம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அங்கே எப்படி பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறான், அதை செய்கிறான், உண்டியல் போட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஏதாவது கொடுக்கப்படுதாண்டா? இல்லை. ஏழைகளுக்கு அல்லாஹ்வுக்கு என்று எதெல்லாம் சொல்லப்படுகிறதோ அத்தனையும் ஏழைகளுக்கு என்று சொன்னது இஸ்லாம் தான். இப்போ நான் அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நேர்ச்சை செஞ்சிட்டீங்க, அதை வந்து என்ன செய்யணும், அந்த ஆட்டை அறுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது யாருக்கு கொடுக்கணும்?
நம்ம சாப்பிட்டுக்கலாமா? முழுசாக ஏழைகள் தான், டோட்டலாக ஏழைகளுக்கு தான் அது டோட்டல். அல்லாவுக்கு நம்ம நேர்ச்சி செய்தது அல்லாவுக்குண்டு, அது போய் எங்கே போய் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் எல்லாம் ஏழைகளுக்கு தான். அல்லாஹ் ஒமையுக்குரில்லாஹ் கர்லன் ஹசனா, அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார்? அல்லாஹ் போய் என்ன அல்லாவுக்கு என்ன இருக்குது, அவன பண வசதி இல்லாதவனா, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறானா? அல்லாஹ் கேட்குறான் அல்லாவுக்கு கடன் கொடுப்பவன் யார் அப்படின்னா யாருக்கு? அது ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு கொடுக்குறது அல்லாவுக்கு கொடுக்குற மாதிரி. நீ ஏன் அல்லாவுக்கு அல்லான்னு சொன்னால் மறுமை நாளில் போய் அல்லாட்ட போய் வசூல் பண்ணிக்கிறலாம். ஏழைகளுக்கு எவ்வளோலாம் நம்ம செலவழித்தோமோ தர்மம் செஞ்சோமோ அத்தனையும் நம்ம கணக்கு பண்ணி எல்லாம் நான் அவ்வளோ இது உனக்காக வேண்டி இந்த ஏழைகளுக்கு இவ்வளோ பேர் கொடுத்துருக்கேன், நீ சொல்லி தான் கொடுத்துருக்கேன், அதுக்குரிய நன்மையை தாண்டி என்ன செஞ்சிடலாம், நிறைய எடுத்துடலாம். இஸ்லாத்தில் தான் கடவுளுக்கு செய்யக்கூடிய அனைத்துமே ஏழைகளுக்கு. அதனால்தான் அண்ணா சொல்வார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தான் அவர் வேறு வாசகத்தில் சொல்கிறார். ஏழை எளியவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ்வுக்கு கொடுப்பதை போன்று. மறுமை நாளில் கூட அல்லாஹ் தஆலா வந்து கேட்பான், என்ன நான் பசியோடு வந்தனே, எனக்கு நீ சாப்பாடு தரலையே, யாரெல்லாம் நீனே ரப்புல் ஆலமீன், நீ உனக்கு என்ன பசி அப்படின்னு கேட்கும் பொழுது, இன்னும் ஒரு அடியான் பசியோடு வந்தான், நீ கேட்ட நீ கொடுக்கலையே, நீ கொடுத்திருந்தால் என்னை நீ பார்த்துருப்பா. நான் தண்ணீர் தாகத்தோடு வந்தேன், நீ கொடுக்கலையே, ரப்புல் ஆலமீனா உனக்கு தண்ணீர் தாகமா? ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு ஏழை உன்னிடத்தில் தண்ணீர் கேட்டால் நீ கொடுக்கலை, அப்போ நீ அந்த நேரத்தில் நீ அவனுக்கு கொடுத்திருந்தால் என்னை பார்த்திருப்பாய் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்போல்லாம் எல்லாம் ஏழைகளுக்கு கொடுப்பது எல்லாம் அல்லாஹ்வுக்கு கொடுக்குற மாதிரி. அதனால் நம்ம ஏழைகளுக்கு யாருக்கோ ஒருத்தனுக்கு கொடுக்குறோன்னு நீங்கள் நினைக்காதீங்க, எல்லாமே அல்லாஹ் கொடுக்குறோன்னு அர்த்தம். செய்யக்கூடிய அனைத்து தர்மங்களும் அல்லாஹ்வுக்கு நம்ம கடனாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது பன்மடங்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், மறுமை நாளில் தருவான். அதே மாதிரி கஷ்டப்படக்கூடிய ரொம்ப முடியாதவர்கள் கடன் வாங்கியிருக்கலாம். அந்த கடனாளிகளாக இருக்கக்கூடியவருக்கு நம்ம கடனை தள்ளுபடி பண்ணினோம்னா அதுவும் நம்ம செய்யக்கூடிய தர்மத்தில் ஒன்று. ஏதோ ஒரு வேலைக்காண்டி வாங்கியிருப்பார், திருப்பி கொடுக்கலான்னு பார்ப்பார், ஆனால் முடியலை, சிரமம் கஷ்டம், இப்படி இருப்பார் என்று சொன்னால் அவருடைய கடனை நீங்கள் தள்ளுபடி பண்ணுங்கள். அப்படி தள்ளுபடி பண்ணால் நமக்கு கிடைக்கும் சிறப்பு என்ன? சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது, ஒரு வியாபாரி, அந்த வியாபாரி நல்ல செல்வம் இருக்கிறனால ஏழைகளுக்கெல்லாம் மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பார். அப்போ அந்த கடன் கொடுக்கும்போது கடனை வசூலிப்பவரிடத்தில் சொல்லி அனுப்புவார், யாராவது கஷ்டப்படுபவராக இருந்தால் என்ன செய், நீ கடனை அவங்கள்ட்ட வந்து கடுமையை காட்டாத, விட்டு தள்ளுபடி பண்ணிடு. அல்லாஹ் தஆலா நம்முடைய தவறுகளை மறுமை நாளில் தள்ளுபடி பண்ணிடுவான். நம்ம நிறைய பேர்கள் உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்களாம் கடன் கொடுத்துருப்பீங்க, கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க உண்மையிலேயே அப்படின்னு தெரிஞ்சால் சரி விட்டுருங்க, அல்லாஹ் தஆலா தர்மத்தில் சேர்த்துக்கிறன்னு விட்டுட்டிங்கன்னா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். இவர் அப்படி செஞ்சு தான் அல்லாஹ் மறுமை நாளில் வரும்போது இவர் என்ன நல்லறங்கள் செய்தான்னு பார்த்தா இதான் செஞ்சுருக்கேன், அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை தள்ளுபடி பண்ணும். ஆனால் நம்ம நிறைய பேர்கள் என்ன செய்கிறோம், அந்த கடனில் ரொம்ப கராராக இருக்கிறவங்கிற பெயரில் கஷ்டப்படுறவங்க கூட சிரமப்படுவன்ட்ட கூட ரொம்ப கடுமை காட்டி வசூல் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் இந்த ரமலானுடைய மாதங்களில் அப்படி யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, இனிமேல் நீ என்ன செய்ய கொடுக்க வேண்டியதில்லை, அவரை கண்டா கூட நம்ம ஒன்றும் இல்லை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா அதனுடைய நன்மைகள் நிறைய நமக்கு கிடைக்கும், நம்முடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஆனால் சில நகைச்சுவையாக சொல்லுவாங்க, கடனை வசூல் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் வந்து கடிதம், இப்போ தான் ஃபோன் வந்துடுச்சு, அதில் எழுதுவாங்க, நீங்கள் வாங்கிய மளிகை சாமான்கள் இதுக்கெல்லாம் பணம் தரலை, 1 மாதம் 6 மாதம் ஆச்சு இன்னும் பணம் வரல, பணம் நீங்கள் தரவில்லை என்றால் நடு ரோட்டில் வச்சு என செருப்பால் அடித்து கழுத்தில் துண்டை போட்டு இறுக்கி எல்லார் முன்னிலையிலையும் உங்களிடத்தில் கேட்க வேண்டி வரும், எனவே கடனை உடனடியாக செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு. அப்புறம் அதை பண்ணல, அந்த இடத்துல மட்டும் செருப்பால் அடிப்பேன், நடு ரோட்டில் வச்சு கேள்வி கேட்பேன் அப்படிங்கிறது மட்டும் மெதுவாக ஒரு கோடில் மேலே அடிச்சுட்டு, ஒரு கோடு போட்டானா படிக்க முடிகிற மாதிரி அடிச்சுட்டு லெட்டரில் போட்டாச்சு. அவர் வந்து வேகமாக, என்னையா இந்த மாதிரி நீ சொல்கிற போகிற, வேலைக்கார பையன் எழுதிட்டான், நான் தான் அடிச்சிட்டேன் அதில். இருந்தாலும் மனசுக்குள்ளே என்ன ஆகும், வாவி கேட்டாலும் அடித்து போட்டான்னா நமக்கு மானம் கெட்டு போயிருமே, சரின்னு சொல்லிட்டு எதையாவது கொடுப்போம் அப்படின்ட்டு கடனை வசூல் பண்ணுறோம். இப்போ கடனை வசூல் பண்ணுறதுக்கு வெவ்வேறு ரவுடிகளை வச்சுருக்காங்க பேங்கில் பூரா. சும்மா இருக்கிற ஆளுக்களையெல்லாம் கூப்பிட்டு உனக்கு கிரெடிட் கார்டு தர்றேன்,
உனக்கு அதை தர்றேன், கடனை தர்றேன், இதெல்லாம் கதைன்னு சொல்லிட்டு அன்பாக அப்படியே ஒலிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பேசுகிறதுக்குண்டே சில ஆட்கள் இருப்பான். ஒரு ஆளுக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கார். என்ன ரொம்ப நேரம் என்னம்மா நல்லா இருக்கிறேன், சோமா இருக்கிறீங்களா, என்ன இருக்கிறீங்க, இல்லை சார் இன்னும் கொஞ்சம் வேலையாக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, 1 மணி நேரத்துக்கு மேலே பேசிகிட்டு இருக்காரு. என்னடா ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட இவ்வளோ நேரம் பேசி, யார் தங்கச்சியா? இல்லை பாவம் அங்கே பேங்க்லேருந்து பேசுது அந்த பிள்ளை, எப்போ ஃப்ரீயாக இருக்கியே போறியன்னா, அதுக்கு சும்மா கதை பேசிகிட்டு இருக்கேன், நம்ம என்ன வாங்கவா போகிறோம், அதுக்கு அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு 6 மணி, எப்போ சார் நீங்கள் முடியும், 6 மணிக்கு முடியும், 6 மணிக்கு அந்த பிள்ளை பேசுகிறது. இப்படி பேச வச்சு கடனை கொடுத்துட்டு கடைசியில் அதுக்கு பிறகு அந்த பொம்பளை அதோட காண போயிடும். அப்புறம் ரவுடி குரூப்பு வந்துடுவாங்க, என்ன கொடுத்த பணத்தை இது பண்ணுறதுக்கு போகிறதுக்கு. இப்படி படுமோசமாக நடந்த நடவடிக்கையெல்லாம் இப்போது நிறைய வந்துருச்சு. இப்போ கடன்லாம் வந்து 9%, 10%ன்னு வட்டியை போட்டு வட்டி கட்ட முடியலைன்னா வீட்டை ஜப்தி பண்ணுறது, அவங்கள தெருவில் போய் நிறுத்துறங்கிற மாதிரிலாம் நடக்குது. இஸ்லாம் வந்து அழகான ஒரு வழிகாட்டுதல். கடன் கொடுக்குறதா இருந்தால் வட்டி இல்லாத கடனாக கொடுங்க, அதையும் அவர்களால் கொடுக்க முடியாமல் சிரமப்படுவார்கள் என்றால் அவங்கள தள்ளுவிடுவாங்க. எத்தனை பேர் கொடுக்க முடியாமல் தற்கொலை பண்ணவர்கள் நிறைய இருக்கிறாங்க, கந்து வட்டிக்கு வாங்கி பணம் திருப்பி கொடுக்க முடியும். அப்போ இஸ்லாம் ஒரு வழிகாட்டுகிறது. அப்படி நீ கடனை இது பண்ணினா அல்லாஹு தாலா உன்னுடைய கடனை அல்லாஹு தாலா தள்ளுபடி பண்ணுவான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார் புகாரியில், அன்ஃபிக் யப்ன ஆதம் உன்ஃபிக் அலை, ஆதமுடைய மகனே நீ செலவழி, நான் உனக்கு செலவழிக்கிறேன். அல்லாஹ் நமக்கு காசு கொடுப்பான். நீங்கள் ஏழை எளியவர்களுக்காக நீங்கள் செலவழிச்சீங்கன்னா இறைவன் நமக்கு கொடுப்பான். நமக்கு தெரிய ஒன்றை கொடுத்துட்டோம் சொன்னால் இன்னொரு வழியில் ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுப்பான். அதனால் செலவழிக்கக்கூடிய இதில் எதையும் நீங்கள் தயங்காதீங்க, அல்லாஹ் இன்னொரு பக்கத்துலேருந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறாங்க. அது கொடுக்கறது மறுமை நாளில் எவ்வளவு நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் 1 ஓட்டா 10 நிறைய என்று சொல்லும் பொழுது நாம் ஆசைப்பட்டு உலகத்தில் போகிறோம். ஆனால் இந்த தர்மத்தில் நீங்கள் எவ்வளோ நம்ம செலவழிக்கிறோமோ அது வந்து பன்மடங்காக பெருக்கி மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். இன்னல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத், தர்மம் செய்யக்கூடிய ஆண்களும் தர்மம் செய்யக்கூடிய பெண்களும், வாக்ருல்லாஹ கரலன் ஹசனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர்களுக்கு இலாஃபுலஹும் வலஹும் அஜ்ருன் கரீம், அவர்களுக்கு பன்மடங்கு கொடுக்கப்படும் கண்ணியமான கூலியும் அல்லாஹ் தஆலா மறுமையில். தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய 1, 2 அல்ல, 1 போட்டால் டபுள் மட்டுமல்ல, அதைவிடவும் அதிகம். திருக்குறானில் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லா, அல்லாவின் பாதையில் தர்மம் செய்பவர்களுக்கு உதாரணமாகிறது கமஸலி ஹப்பத்தின் அன்பத்தத் சபா சனாபில், ஒரு வித்தை போன்றதை போன்று. அந்த ஒரு வித்து 7 கதிர்களை முளைவிக்கிற, ஒவ்வொரு கதிரிலையும் 700 மணிகள் இருக்கிறது. ஒரே ஒரு விதையைத்தான் போடுறோம், 7 கதிராகி அந்த 7 கதிரிலையும் எவ்வளவு இருக்குதுன்னா 100. அப்போ மொத்தம் 700. 1 ரூபா போட்டால் அல்லாஹ் நமக்கு எவ்வளோ தரான்டா 700 ரூபா. 1 கோடி ரூபா போட்டிங்கன்னா 700 கோடி நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் அப்படி சொன்னோம்னா மொத்தம் எல்லாத்தையும் சுருட்டி கொண்டு வந்து கொட்டிடுவோம். நம்ம 1க்கு 700 அப்படின்னு இப்போ சொன்னால் இருக்க எல்லாம் 1 பைசா இல்லாமல் நம்ம தந்துடுவோமா இல்லையா? இது இங்கே கிடைக்காது, மறுமையில் அது போன்று அல்லாஹ் தஆலா கடன். 1க்கு 700. அதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா, இதைவிடவும் அல்லாஹ் என்ன செய்வான், பன்மடங்கு பெருக்கியும் தருவான். 700 மட்டுமல்ல, தான் நாடியவர்களுக்கு அவனுடைய இஹ்லாஸ் மன தூய்மையை பொறுத்து அல்லாஹ் தஆலா அள்ளி அங்கே அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இன்னொரு இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரே ஒரு பேரித்தம்பழத்தை தூய்மையான சம்பாத்தியத்தில் சம்பாதித்த ஒரு பேரித்தம்பழத்தை தர்மம் செய்தால் அல்லாஹ் தன்னுடைய வலதுகரத்தால் அதை வாங்கி கொள்கிறார். ஹலாலான சம்பாத்தியம், ஹராமு, ஏமாற்றி, ஃப்ராடுத்தனம் பண்ணி எதுவுமே இல்லை, உண்மையிலேயே உழைத்து செஞ்சதில் ஒரு பேரித்தம்பளம். இதை வாங்கி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அதை வளர்க்கிறான். நம்ம எப்படி ஒரு குதிரை குட்டியை வாங்கி எப்படி நீங்கள் வளர்ப்பீர்களோ அது போன்று. அன்றைய காலத்தில் ஒட்டகத்தை விட அந்த மக்களுக்கு விருப்பமானதாக இருந்தது குதிரை. ஒரு சின்ன குதிரை குட்டி எப்படி வச்சு அழகாக கவனித்து நீங்கள் வளர்ப்பீங்களோ அதே மாதிரி இந்த தர்மத்தை அல்லாஹ் வளர்க்குகிறான். எந்த அளவுக்குன்னா மிஸ்லுல் ஜபல், மலையளவுக்கு அல்லாஹ் தஆலா அதை ஆக்கி விடுகிறான். ஒரு பேரித்தம்பழம் தான். இந்த ஒரு பேரித்தம்பழத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய கூலி மலையளவுக்கு உள்ள நன்மையை அல்லாஹ் தஆலா. மறுமை நாளில் நம்ம போய் பார்த்தா இதெல்லாம் நம்ம கொடுத்தோமா
நம்ம கொடுத்ததுக்கு இவ்வளவு அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். ஆனால் நம்ம கொடுத்தது ஒரே ஒரு பேரித்தம்பழம். அல்லாஹ்வுக்காக மன தூய்மையுடன் நாம் கொடுத்த ஹலாலான சம்பாத்தியத்தில் கொடுத்த அந்த ஒன்றுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், மலை மாறி இது பண்ணிடுவான். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடியது 1 2 அல்ல, நிறைய நமக்கு கிடைக்கும். திருக்குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுகிறான். வானவர்கள் கூட நமக்காக வேண்டி இப்படி பிரார்த்தனை செய்வார்களா, அல்லாஹும் அத்தி முன்ஃபிகன் ஹலஃபா. ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமார்கள் நமக்கு இறங்குவாங்களாம். ஒரு மலக்கு சொல்லுவார்களாம், யா அல்லாஹ் யாரெல்லாம் நல்ல செலவழிக்கிறாரோ அவருக்கு பன்மடங்காக்கி கொடு. அல்லாஹும் அத்தி முன்சிகன் தலஃபா, யார் எல்லாம் கொடுக்காமல் தடுத்து வைத்து கொள்கிறார்களோ அவருக்கு அழிவை கொடுப்பாயா. வானவர்கள் 2 பேர் இறங்கி நல்ல தாராள குணம் உள்ளவங்களுக்கு எல்லாம் நிறைய கொடுத்துக்கிட்டே நின்று துவா செய்வாங்க. கொடுக்காம கஞ்சத்தனமாக வைத்திருக்கக்கூடியவனுக்கு நாசமாக என்று வானவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வானவர்களுடைய பிரார்த்தனை நமக்கு நல்லவர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மறுமை நாளில் ஒரு டேஞ்சரஸான ஒரு காலகட்டம். அல்லாஹ்வை நாம் சந்திப்பதற்கு முன்னால், விசாரணைக்கு முன்னால் சூரியன் நமக்கு 1 மைல் பக்கத்தில் வந்துடும். இப்போது எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருக்கும் அந்த சூரியனை நம்ம என்ன செய்ய முடியலை. இன்னும் அடுத்த மாதத்துல நம்மளால் தாங்க வெளியில் போக முடியாது, ஏசி இல்லாமல் வாழ முடியாது. 1 மைல் பக்கத்தில். அதில் கூட அறிவிப்பாளர் சொல்லுகிறார், இந்த மைலுங்கிறதுக்கு 2 பொருள் இருக்கான். சுருமா குச்சின்னு ஒன்று இருக்கான். அந்த சுருமா குச்சியை சொன்னாங்களா, அது உண்மையாக அந்த மயிலை சொன்னாங்களான்னு தெரியல. சுருமா குச்சின்னா இவ்வளோ குச்சி தான் இருக்க போது, அது பக்கத்தில் வந்துடும். வந்தால் நம்மளாம் என்னவாயிடுவோம், பஸ்மமாக போயிடுவோம். ஆனால் பஸ்மமாக ஆக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்டா, அவன் உடல் தாங்குகிற மாதிரி உடலை கொடுப்பான். அதில் வேர்வை வேர்த்து கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கும். அதில் எவ்வளவு நம்ம பாவம் செஞ்சோமோ அதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி நிற்கும். சில ஆளுக்கு கரண்ட கால் வரை அந்த வேர்வை இருக்கும், சில ஆளுக்கு மூட்டு வரை இருக்கும், சில ஆளுக்கு இடுப்பு வரை இருக்கும், சில ஆளுக்கு தோல் புஜம் வரை, சில வாய் வரை. இந்த அளவுக்கெல்லாம் வேர்வையில் அப்படியே மூழ்கி கொண்டு இருப்பாங்க. அதில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்டா, 7 சாரார்களுக்கு தன்னுடைய நிழலை கொடுத்து காப்பாற்றிடுறான். 7 சாரார்கள், ஒருத்தவங்க 2 பேர் இல்லை. வலது கரத்தில் கொடுத்த தர்மம் இடது கைக்கு தெரியாமல் ஒருவன் தர்மம் செய்கிறானே, அவனுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரசினுடைய நிழலை அல்லாஹ் கொடுத்து காப்பாற்றுகிறான். எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். மிக பயங்கரமான டேஞ்சரஸான அந்த இடத்துல நம்ம எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அல்லாஹ் தஆலா வாங்க மாட்டான். மறுமை நாள் வந்துட்டாலே முடிஞ்சு. அல்லாஹ் சொல்கிறான், மில்லுல் அருளி தஹபல் நவ் இஃப்ததா பிஹி. பூமி அளவுக்கு தங்கத்தை இவன் செஞ்ச பாவத்துக்கு ஈடாக கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. பூமி அளவுக்கு தங்கம் யார்கிட்ட இருக்குது, ஒருத்தட்டையும் கிடையாது. அப்படியே ஒரு பேச்சுக்கு அவ்வளவு தங்கங்களையும் சேமித்து வச்சவனாக அல்லாஹ் மறுமை நாளில் அவனை போய் சந்தித்து, அல்லாஹ் நான் செஞ்ச பாவத்துக்காக வேண்டி இதை நீ எடுத்துக்க அப்படின்னு சொன்னாலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் இங்கே நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு பேரித்தம்பழமும், நீங்கள் சொல்லக்கூடிய 1 ரூபா 2 ரூபா நீங்கள் செய்யக்கூடிய இந்த தர்மங்களெல்லாம் அங்கே என்ன செய்யும், உங்களை காப்பா. யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக தர்மம் செய்யக்கூடிய, வலது கை கொடுத்தது இடது கைக்கு தெரியாது. நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, பார்த்தா சாதாரணப்பாங்க, அடுத்தவர்களுக்கு உடனே உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை. யாராவது கஷ்டப்படுகிறாருண்டா அவங்க ஃபோனை போட்டு, ஜி இப்படி கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு போதுமான வருமானம் இருக்கா, வீட்டுக்கு செலவுக்கு இருக்கா, ஏதாவது கொடுக்கலாமா என்றெல்லாம் விசாரித்து, வேறு எங்கேயா சொல்லி நம்ம போய் கேட்டு இல்லை, அவங்களாகவே பார்த்து கொடுக்கக்கூடியவர்கள். அப்போ இந்த மாதிரி தர்மம் சிந்தனை உள்ளவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, மறுமை நாளில் தன்னுடைய அரசினுடைய நிழலை கொடுத்து அல்லாஹ் தஆலா காப்பாற்றுகிறான். இதில் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். பாவங்கள் அழிக்கப்படுகிறது. அடுத்து அரசியல் நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நரகத்துக்கு முன்னாலே விசாரணையில் மிகப்பெரிய கஷ்டங்கள் சிரமங்கள் சூறு ஊதப்பட்டதுன்னு சொன்னாலே, ஒரு தாய் தன்னுடைய பாலூட்டக்கூடிய பிள்ளையை கூட மறந்து விடுவார். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபத்திஹி வ பனீஹி. அந்த நாளையில் ஒருவன் தன்னுடைய பிள்ளையை விட்டு, தாயை விட்டு, சகோதரனை விட்டு, எல்லாரையும் விட்டு விரண்டு ஓடிக்கொண்டே இருப்பான். நான் நிலைமை என்னாகும், அவ்வளோ டேஞ்சரஸான இந்த நாளில் அல்லாஹ் தஆலா ஒரு மன அமைதியை கொடுத்து அல்லாஹ் தன்னுடைய அரசின் நிழலை கொடுத்து அவங்கள காப்பாற்றுகிறான்னா எவ்வளோ பெரிய பாக்கியம்னு பார்த்துங்க. இதெல்லாம் யாருக்கு கிடைக்கிறன்னா, தர்மம் செய்பவர்களுக்கு கிடைக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சொர்க்கவாதியாக போகக்கூடியவர்கள் தர்மம் செய்பவர்கள் நாம் முன்னாடியே படிச்சிருக்கிறோம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, சொர்க்கத்தில் 8 வாசல்கள் இருக்குது. அதில் ஒரு வாசல் பாபு சதகா, தர்மத்தினுடைய வாசல். இந்த தர்மத்தினுடைய வாசல் வழியாக யார் அழைக்கப்படுகிறார்னா, தர்மம் யார் அதிகமாக செய்கிறார்களோ அவர்கள் பாபி சதகா, தர்மம் என்ற அந்த வாசலின் வழியாக என்ன செய்வார்கள், அழைக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு என்று தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு என்று ஒரு தனியான சிறப்பு, தனியான ஒரு வாசல், இவ்வளவு சிறப்புகளையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அங்கே கொடுக்கிறான். இதில் சஹாபாக்களினுடைய இதை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் அவங்க எப்படிப்பட்ட தர்ம சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் திருக்குரான் சொல்லுகிறது. போர்க்களங்களுக்கு போகணும்னு சொன்னால் ஒட்டகம் வேண்டும் அல்லது குதிரை ஏதாவது வேண்டும். ஒரு சிலர்கள் நாங்களும் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுகிறோம் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து நிற்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒட்டகம் வாங்குறதுக்கு உள்ள பொருளாதார வசதி இல்லை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களை சுமந்து செல்வதற்குரிய வசதி வாய்ப்புகள், ஒட்டகங்கள் கொடுக்கும் வசதி என்னட்ட இல்லை. உங்களை வந்து போர்க்களங்களுக்கு அனுப்ப முடியாது, நடந்து போக முடியாது, ஒட்டகம் வேணும், ஒட்டகம் வசதி இல்லை, அதனால் நானும் என்னாலும் கொடுக்க முடியவில்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் எப்படி திரும்பி செல்லுகிறார்கள் என்பது அல்லாஹ் சொல்ல, வல்லவ் இனுகும் தஃபீலு மினத்தமி ஹுஸ்னன், கவலையின் காரணத்தினால் கண்ணீர் வடித்தவர்களாக அவர்கள் திரும்பி செல்கிறார்கள். எதுக்காக நீ அல்லாஹ் யஜிது மா யுன்ஃபிகூன், இதுக்கு செலவழிப்பதற்குரிய வசதி வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டதே என்று அழுதவர்களாக தங்களுடைய வீடுகளுக்கு திரும்புகிறார்கள் என்று திருக்குரான் சொல்லுகிறார். பொருளாதாரம், செல்வம், அந்த செல்வத்தை செலவழிப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, அல்லாஹ் இப்படி ஆக்கிட்டான் என்று ஒரு கவலை இல்லாதவர்கள் கூட தர்மம் செய்ய வேண்டும் என்பதில் மிகப்பெரிய ஆர்வம் உள்ளவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தர்மம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் சாதாரணமாக அதை எடுத்துக்கொள்வதில்லை. இவ்வளவு சிறப்புகள் இருப்பதின் காரணத்தினால் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது, இதா அமரனா பி சதகா இன்தலக அஹதுனா இல சூக், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தர்மம் செய்யுமாறு எங்களுக்கு கட்டளை இட்டார்கள் என்றால் உடனே கடை வீதிகளுக்கு நாங்கள் சென்று கூலி வேலை செய்து இப்போ இசுயிபுல் முத், ஒரு கையளவு தர்மத்தை பெற்று அதை நாங்கள் தர்மம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அவர்கள் தர்மத்தில் நன்மையை இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். தர்மம் செய்யுங்கள்னு சொன்னால் இருப்பதை கொடுப்பது தான் தர்மம், நம்ம கொடுப்போம், அல்லது வீட்டில் இருப்பதை கொடுப்போம். ஒன்றுமே இல்லாத நேரத்திலும் கூட வேலைக்கு போய் சென்று அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை தர்மம் செய்கிறார்கள்னா அவ்வளவு நன்மை இதில் இருக்கிறது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, வலியுறுத்திருக்கிறாங்க. அதனால் நபித்தோழர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், இதற்கு ரொம்ப முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இதில் முனாஃபிக்கீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது லா யுன்ஃபிகூனஹு இல்லா வஹும் காரிஹூன், முனாஃபிக்கீன்கள் எப்படிப்பட்டவர்கள்னா வெறுப்பவர்களாகவே தவிர செலவழிக்க மாட்டார். ஐயோ வந்துட்டானே, கேட்டுட்டானே, என்ன சொல்ல போகிறோமோ அப்படின்னு வீண்டா வெறுப்பாக கொடுப்பது. இப்படி நம்ம கொடுத்தோம்னா நிச்சயமாக அதுக்கு எந்த நன்மையுமே கிடைக்காது. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் கொடுக்க வேண்டும், ஆஹா இப்போ கொடுக்கறதுக்கு நம்ம வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, இவ்வளவுதானே இருக்குதுன்னு அந்த கவலை இருக்கணும். முனாஃபிக்கீன்கள் எப்படி செய்வான்னா வெறுப்போடு தான் வந்துட்டாங்களே, என்ன செய்கிறது, எதை நம்மளை ஒரு மாதிரி நினைப்பாங்களே, இந்த வச்சுக்க ஒரு 10 கொடு 5 கொடு, கொடுங்கன்னு ரொம்ப வம்படியாக போனாலும் என்ன செய்வதில்லை, கொடுக்கறது இல்லை. இப்படியெல்லாம் நம்ம நிறைய இடங்களில் நிறைய பேர்களை பார்த்துருக்குறோம். அந்த சகோதரர்கள் தர்மத்தை பற்றிய நல்ல தெரிந்தவர்களும் இருக்கிறாங்க, உருப்படாத ஆட்களும் இருக்கிறாங்க. ஒரு இடங்களில் போய் ஒரு சகோதரர் வந்து ரொம்ப முக்கியத்துவத்தை தர்மம் ஒரு நல்ல பணிகளுக்கு வேண்டும் அப்படின்னு மணிக்கணக்காக பேசுகிற பார்த்துக்கிறோம், பின்னாடி போவோம் அப்படின்னு அனுப்பிவிட்டார். யாரும் 1 பைசா கொடுக்கல. எவ்வளோ நேரம், 1 மணி நேரம் தொண்டை தண்ணி வைத்த அவனுக்கு அதை பற்றி இதை பற்றி பேசுவோம். அவன் வெளியே வந்த பிறகு அவர்கிட்ட அசிஸ்டன்ட் மேனேஜர் அவருக்கு இப்படி இருந்தாங்க, ஒரு 25,000 வச்சுக்கிறங்க என் சார்பானு கொடுக்குறேன். அந்த பெரிய முதலாளியினுடைய உள்ளம் மாறலை. அதை கேட்குற இன்னொருவர் இருக்கிறாரு, அவர் உள்ளம் இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கா தர்மம்னா, அவர்கிட்ட நம்ம கேட்கவே இல்லை, கேட்காதவர் வந்து கொடுத்துட்றாரு. இன்னொரு சகோதரர்கிட்ட போய் வசூலுக்கு போய் நிற்கிறாங்க, ஒரு பள்ளியினுடைய முக்கியத்துவத்தை. அப்போ அவர் நண்பர் கூட்டிகிட்டு பாரு, எவ்வளோ பைய கொடு, எவ்வளோ கொடுக்கலாம், 1 லட்ச ரூபா கொடுப்பா அப்படின்னு அவர் உரிமையில் தன் நண்பர்கிட்ட சொல்கிறார்.
கொடுப்பான்னு அப்படின்னு சொன்னோன்னா அவர் என்ன செய்கிறார், 3 லட்ச ரூபா கொடுக்குறாரு. இப்போது அவர் சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாருன்னா, நான் நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னவொடனே ஒரு 3 லட்ச ரூபா கொடுக்கலான்னு நான் என்ன, நீ 1 லட்சம் சொன்னேன்னு கொடுத்தோம்னா அல்லாஹ் என்னுடைய எண்ணத்துக்கு அல்லாஹ் கூலி இல்லாமல் போய்க்கிறோம். 3ன்னு சொல்லிட்டோன்னா 1 தானே கேட்குறான் அப்படின்னு கம்மியாக கொடுத்துட்டேன்னா எனக்கு நன்மை இல்லாமல் போயிடும், அப்படி கொடுக்குறாரு. இப்படி சிலர்கள் நாம் போய் எதிர்பாராத விதமாக நிறைய கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. நிறைய எதிர்பார்த்து போவோம், ஒன்றுமே இல்லாமல் போகிறவர்கள் இருப்பாங்க. அந்த ஒரு சிலர்கள் கொடுப்பதும் கூட அப்படியே ரொம்ப வேண்டா வெறுப்பாக, எப்போ பார்த்தாலும் ஒரே வசூல் 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 வந்துட்டாங்க, தொல்லை தாங்க முடியவில்லை, இப்படி நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. நம்ம என்ன பார்க்கணும், நல்ல விஷயமானு பார்க்கணும். எப்போதும் வரத்தான் செய்வாங்க, நம்மளால் முடிஞ்ச அளவு கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா இன்னும் கொடுத்தா நிறைய தர்றேன், இவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சதுன்னு சொல்லி போகலாம். சில வேண்டா வெறுப்பாக கொடுக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் யாருடைய பண்பாக அல்லாஹ் சொல்கிறான்னா முனாஃபிகீன்களுடைய பண்புகள் என்று அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுறான். அதனால் இந்த மாதிரி முனாஃபிகீன்களாக இல்லாமல் நபித்தோழர்கள் எப்படி பெருந்தன்மையோடு கொடுத்தாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களுடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது அவங்க கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வாழ்நாளில் அவங்களுடைய இஹ்லாஸையும் மன தூய்மையையும் பற்றி சொல்லும்போது, என்னுடைய தோழர்கள் ஒரு கையளவு அல்லது நசீஃபகு அதனுடைய பாதி தர்மம் செய்வது நீங்கள் உஹது மலை அளவுக்கு செய்யக்கூடிய தர்மத்தை கூட அது ஈடாகாதுன்றான். நீங்கள் உஹது மலை அளவுக்கு நீங்கள் தர்மம் செய்கிறீங்க, என்னுடைய தோழர்கள் ஒரு கையில் ஒரு கை அளவு தான் தர்மம் செஞ்சாங்க, ரெண்டும் ஈக்குவல் பண்ணி பார்த்தா அவங்க தான் சிறந்தது, நீங்கள் சிறந்தது இல்லைன்றான். அவ்வளவு சிறப்புக்குரியவர்களாக நபித்தோழர் இருந்தானா இஹ்லாஸ் மன தூய்மை, கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருந்த நேரங்களிலும் கூட அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு, நபித்தோழருடைய வரலாறுலாம் பார்த்தா கோடி கோடியாக வைத்தவர்கள் அல்ல, அத்தனை பேரும் ஏழை கஷ்டப்பட்டவர்கள் சிரமப்பட்டவங்க தான். அவங்களுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கணுன்னே சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை சொல்லும்போது ரசூல்லா ரொம்ப அழகாக சொன்னாங்க, அலா குல்லி முஸ்லிமின் சதக்கா, ஒவ்வொரு முஸ்லீமும் தர்மம் செய்வது கடமைன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக முஸ்லீம் என்றாலே தர்மம் செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்ததின் காரணத்தினால்தான் அப்படியே எல்லாரும் என்ன செய்கிறா, கொடுக்க, சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் என்று எல்லா தரப்பில் உள்ளவர்களும் கொடுத்து அந்த மக்கள் மற்றவருடைய கஷ்டங்களில் தங்களுடைய இதை என்ன செய்ய பங்களிப்பை ஆற்றியிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம தர்மங்கிறது மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய, நம்மளால் முடிந்த அளவுக்கு நமக்கு சொந்தம் பந்தம் ஏழை எளியவர்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள் இருந்தால் நம்மளால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். இதில் கொடுக்குறதுனால நமக்கு செல்வங்கள் எல்லாம் குறைஞ்சி போயிருமா அப்படின்னா நபிகளார் அழகாக சொன்னார்கள், மா நகசத் சதக்கத்தும் மாலின், செல்வத்திலிருந்து கொடுக்கக்கூடிய தர்மம் செல்வத்தை ஒருபோதும் குறைத்து விடாதுன்றாங்க. கம்மியாகவே கொடுத்து அவங்க கண் பார்வையில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை செய்வான். நீங்கள் 1 லட்ச ரூபாய் செலவழிக்க வேண்டிய இடத்துல அல்லாஹ் தஆலா 10,000 ரூபாய் செலவழிக்கிற மாதிரி ஆக்கிடுவான். பரக்கத்து உங்களுக்கு, நீங்கள் வெறும் 10,000 ரூபா தான் நீங்கள் தர்மம் செஞ்சுருக்கலாம், அல்லாஹ் தஆலா 1 லட்ச ரூபாய்க்குரிய நன்மைகளை வேறு வழியில் அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். அதில் உங்களுக்கு மிச்சம். வெளித்தோட்டத்தில் கணக்கில் தான் உங்களுக்கு என்னமோ கம்மியான மாதிரி தெரியும். நீங்கள் உண்மையான கணக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக செல்வத்தை ஒருபோதும் தர்மம் குறைத்து விடாது. நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செலவழித்து கொண்டே இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, அது மாதிரி நமக்கு செல்வத்தை அல்லாஹ் தன்னுடைய வழியில் இருந்து என்ன செய்வான், கொடுத்து கொண்டே இருப்பான். அதனால் தர்மம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் மிகவும் சிறப்புக்குரியதாகவும் மறுமை நாள் நம் பாவங்களை அழித்து சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாகவும் சொன்னனால நம்ம பாவங்களையெல்லாம் நம்ம கணக்கிட்டு எவ்வளோ செஞ்சோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய இதை நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், தர்மம் செய்து கொண்டிருக்கணும். அல்லாஹ் தஆலா அந்த தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் மறுமை நாளில் வெற்றியடைந்து மறுமை நாளில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்தில் செல்லக்கூடியவர்களாகவும் தர்மம் என்ற அந்த வாசலின் வழியாக அழைக்கப்படக்கூடியவர்களாகவும் எல்லாம் அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர்தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.